ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி மானிட்டைசேஷன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. பேஜ் நான் காமிக்கிறேன், அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபேஸ்புக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் பேஜுக்கு மானிட்டைசேஷனுக்கு அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். யூடியூப்பில் அதிக ரெவன்யூ வருமா, ஃபேஸ்புக்கில் அதிகமாக வருமானா ஃபேஸ்புக்கில் தான் அதிகமாக வரும். ஓகே, ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் உடனே எலிஜிபிலிட்டி ஆயிரும். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டு அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய பேஜுக்கு யுவர் ப்ரொஃபைல் இஸ் ஏர்னிங் மணி, அதாவது மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. இங்கே ஸ்டார்ஸும் பார்ட்னர்ஷிப் ஆடு மட்டும்தான் எனபிள் ஆகிருக்கு. இப்போ இந்த கீழே உள்ள இன்ஸ்ட்ரீம் ஆடு, ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸு, போனஸு, சப்ஸ்கிரிப்ஷனு இது எல்லாத்தையும் எனபிள் பண்ண வைக்கணும்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ரீல்ஸில் வந்து நமக்கு ரெவன்யூ வரணும், இல்லை இன்ஸ்ட்ரீம் ஆடில் ரெவன்யூ வரணும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் லேர்ன் மோர் அப்படிங்கிறத கொடுங்க. லேர்ன் மோர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஒரு அரை மணி நேரத்தில் கிடைக்கும். இன் திஸ் ஃபார்ம்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இன் திஸ் ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆனிச்சுன்னா அதில் ரொம்ப சிம்பிளாக 3 விஷயங்கள் தான் கேட்டிருப்பாங்க. ஒன்று, உங்களுடைய மெயில் ஐடியை கொடுங்க, இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ரெண்டாவது, உங்கள் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் யூஆர்எல்லை கொடுங்க. இதே நீங்கள் எந்த பேஜுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணுமோ அது கொடுங்க. மூணாவது, அதர் சோஷியல் மீடியா லிங்க், அதாவது உங்கள் யூடியூப் லிங்க்கோ இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க்கோ அதை கொடுத்து லெட்ஸ் டூ திஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துலேயே அரை மணி நேரத்துலேயே மெயில் வந்துடும். உங்களுக்கு மானிட்டைசேஷன் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுவும் கிடச்சிரும்.